சூப்பராக இருக்குது பாருங்க. ஸோ இது வந்து ஓகே, பல ஃபுட் ரிவ்யூவர்ஸ் இன்க்ளூடிங் மார்க் ட்வெயின்ஸ் எல்லோரும் போய் ரிவ்யூ பண்ணி போட்ட ஒரு ரெஸ்டாரண்ட்டு. சிகரெட்லாம் ஸ்மோக்கிங்லாம் அலவுடுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் ஸ்மோக் பண்ணுறதை பார்த்தே நீ ஸ்ட்ரீட்லாம் பயங்கர பிஸியாக இருக்கும். லண்டன் தமிழச்சியின் அன்பு வணக்கம். ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இல்லை சூப்பராக இருப்பீங்க நம்புறேன். நான் நல்லா சூப்பராக இருக்கிறேன் மக்களே. இன்னும் ஒரு நாள் ஜூரிக்கில் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 1-2 நாள் தான் நாங்கள் இருக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னால் இங்கே வந்து பசங்கள்லாம் அங்கே உள்ள அந்த ஸ்ட்ரீட் ஃபுட், அதாவது சீஸ் ஃபண்டோன்னு ஒன்று கிடைக்கும் மக்களே. அதை வந்து அந்த ஊர்லேருந்தே வரும்போதே எங்களுக்கு எப்படியாவது வாங்கி தரணும்னு ஒரே புடியாக பிடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ இதை நோக்கி தான் நாங்கள் இன்றைக்கி போயிட்டுருக்கோம். அந்த ஃபுட்டை நம்ம கண்டிப்பாக இன்றைக்கி வந்து ஏதாச்சும் நம்மள சீஸ் ஃபண்டுங்கிறது அந்த இதை வந்து நம்ம இன்றைக்கி டேஸ்ட் பண்ண போகிறோம். ஓகே, வாங்க. பார்த்தீங்கன்னா ஜூரிக்கில் உள்ள கூகுள் ஆஃபீஸ் ஹெட் ஆஃபீஸ் இருக்குது பாருங்கள். ஸோ நம்மளுடைய ஒரு எம்ப்ளாயர், நமக்கு பல எம்ப்ளாயர், அதில் ஒரு எம்ப்ளாயர் ஒரு யூடியூப் வச்சிருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே கூகுள் தான் எம்ப்ளாயர். பாஸ் நம்மளுடைய சுந்தர் பிச்சை அண்ணனுடைய தயவில் தான் இதெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு கேட்டா. ஸோ இப்போ வந்து சூரிக் மாநகரத்தில் தான் பாருங்கள் அந்த சிட்டி எப்படி இருக்குதுன்னு, சிட்டியோடைய ஸ்ட்ரீட்ஸ் எப்படி இருக்குதுன்னு சூப்பராக இருக்குது, வைப்ரண்ட்டாக இருக்குது. இல்லை நல்ல வைப்ரண்ட், மக்கள்லாம் நல்லா ஜாலியாக இருக்காங்க, நல்லா வசதியாக இருக்காங்க, நல்லா சாப்பிட்றாங்க, வசதியாக இருக்காங்க, பார்க்கவே ரிச்சாக இருக்குது. எல்லாம் சாப்பிட்ட உடனே ரிச்சாக இருக்குன்னு சொல்ல முடியுமா? கிட்டத்தட்ட இந்த ஏரியா லண்டனில் உள்ள அது போல தான் அந்த மக்கள் ஜாலியாக இருக்காங்க. இல்லைன்னா இங்கே வந்து நம்ம லண்டனில் வந்து ஸ்டேஷன்லாம் சிகரெட் பிடிக்க முடியாது பப்ளிக் பிளேஸில். இங்கே பப்ளிக் பிளேஸில் இல்லை சிகரெட்லாம் ஸ்மோக்கிங்லாம் அலவுடுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் ஸ்மோக் பண்ணுறதை பார்த்தே நீ அலவுட் இல்லாமல் அவங்க பண்ணுறாங்களா என்னங்கிறது எங்களுக்கு தெரியல. பட் ஐ திங்க் இங்கே பாருங்கள் எல்லாம் சர்வ் பண்ணுறாங்க, எல்லாம் நல்லா. இது ஒரு நல்ல வீக் டே, நல்லா வைப்ரண்ட்டாக இருக்கும். வீக்கெண்ட் இதை விட வைப்ரண்ட்டாக இருக்கும் நம்புகிறேன். ரெண்டு பக்கம் ரெஸ்டாரண்ட்டாக இருக்கும். ரெண்டு பக்கம் ரெஸ்டாரண்ட், நமக்கு தேவையானதை நம்ம சூஸ் பண்ணிக்க வேண்டியதான். பட் எங்கள் ஆள் யாரும் சாப்பிட்ட மாதிரி தெரியல. ஒரு ரெண்டு ட்ரிங்க்ஸாக வாங்கி வச்சுக்கிட்டு அங்கே பட்ட பாட்டு தான், இங்கிலீஷ்காரங்க பட்ட பாட்டு தான், அப்படியே மணிக்கூர் கணக்கில் போகிறது. ஸோ ரெஸ்டாரண்ட்டுகள்லாம் உள்ள பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு, சூப்பராக இருக்குது. இது டோக்கியோ எக்ஸ்பிரஸ். இது நாங்களும் வந்து இப்போ ஃபுட்டுக்காக தான் போயிட்டுருக்குறோம். எப்படின்னா ஜூரிக்லேயே வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஃபுட்டுக்காக போய், அதாவது சுவிட்சர்லாண்டில் ஃபேமஸான ஃபுட்டு, அதாவது சீஸ் ஃபண்டு. ஆக்சுவலி அது அங்கே போய் நம்ம அந்த ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்லாம். நாங்கள் இன்றைக்கி போகக்கூடிய ரெஸ்டாரண்ட் வந்து ஜூரிக்லேயே ரொம்ப பாப்புலரான ரெஸ்டாரண்ட். ஓகே, பல ஃபுட் ரிவ்யூவர்ஸ் இன்க்ளூடிங் மார்க் ட்வெயின்ஸ் எல்லோரும் போய் ரிவ்யூ பண்ணி போட்ட ஒரு ரெஸ்டாரண்ட்டு. ஸோ அன்றைக்கி எப்படியும் சுவிட்சர்லாந்து போட்டு சாப்பிட்டு ஆகணுங்கிறதுல நாங்கள் எல்லாருமே ஒரே இதில் நிற்கிறோம். வெயிட், தேங்க்யூ. நீ உங்கள் ஃபோன் எங்கே? அம்மா ஃபோன் யூஸ் பண்ண. Look that guy. Okay. Sit down. Next stop Central. 2 minutes. சென்ட்ரலுக்கு போகிறதுக்கு நம்ம எப்போவுமே எடுக்கக்கூடியலே வந்துருக்கலாமே. 4 minutes. Do you know the name? ஸ்ட்ரீட்லாம் பயங்கர பிஸியாக இருக்குல்ல? சூப்பராக இருக்குது. பயங்கர பிஸியாக இருக்குது, பயங்கர நல்லா இருக்குது. கபாப் பிளேஸ்லாம் கூட இருக்குது. எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறானுங்க. ஐ திங்க் இதுதான் மெயினா ஈட்டரி ஏரியான்னு. ரொம்ப நல்லாயிருக்கு. Did you reach? No? We still have to go? ஓகே, இப்போ வந்து இந்த சீஸ் ஃபண்டுன்னு சொன்னாலும் அதை சாப்பிட்றதுக்காக மட்டுமே இந்த கடைக்கு வந்திருக்கோம். இதுதான் ரொம்ப பாப்புலரான கடை. அதுக்காக ஆல்டஸ் ஸ்விஸ் சுச்சி ஆல்டஸ். ஓகே, ரொம்ப பாப்புலரான கடை. ரொம்ப
அதனால் இது சாப்பிட வந்திருக்க பாருங்கள். வெளியில் உட்காந்து சூப்பராக இருக்குது. இந்த அட்மாஸ்பியரே பயங்கர அடிப்படையாக இருக்குது. அப்படி தானே? ஆமாம் ஆமாம், எல்லாம் அப்படியே ஜோதியாக இருக்குது. ஜோதியாக இருக்குது. காற்று குளுன்னு இருக்குது வெளியே. ஓகே, இப்போ வந்து ஆர்டர் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த செட்டப்பே பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நமக்கு ஒரு பிளேட் ஃபுல்லாக ப்ரெட் கொடுத்துருக்குறாங்க. அந்த லேடியை வந்து நமக்கு வந்து வெயிட்டர் லேடி அவங்களே நமக்கு வந்து சஜஸ்ட் பண்ணாங்க நீங்கள் என்ன வாங்கலாம். நாங்கள் ரொம்ப தகச்சிட்டு இருந்தோம். என்னென்ன ஃபண்டு வாங்கிட்டு அது கூட இது எதுக்குடா? ஓ, ஸோ இது வந்து இப்படி இப்போ பாருங்கள், அது இங்கே பாருங்கள், ஒரு நைஃபு, ஃபோர்க், இது நார்மலாக தான் இருக்குது. இது வந்து நமக்கு வரக்கூடிய இந்த சைட் டிஷ்ஷஸை குத்தி அப்படியே அந்த ஃபண்டில் முக்கி, அதாவது அந்த சீஸில் முக்கி நம்ம சாப்பிடக்கூடியது. ஸோ இந்த பாருங்கள். ஓகே, இன்றைக்கி சோறு மீன்கறி குழம்பெல்லாம் கிடையாது மக்கள். இன்றைக்கி சுவிட்சர்லாண்டு ஃபுட்டு, அவங்களுடைய மெயின் ஃபுட்டு, அதாவது சீஸ் ஃபண்டோ அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வரும்போது காணிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு. சரி மேலே காணிங்க. தேங்க்யூ. ஆல்டர்ஸ் ஃபிஷ் சோ. ஓகே, ஸோ இங்கே வந்து இது வந்து ரொம்ப 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 பாப்புலரான இது. உங்களுக்கு முடிஞ்சால் இந்த ஹோட்டலில் வந்து நீங்கள் சாப்பிட்டு பார்க்கலாம். நான் அது சாப்பிட்டுட்டு அதனுடைய ரிவ்யூ சொல்கிறேன் எப்படி இருக்குதுன்னு. சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ எல்லாம் நாங்கள் வந்து ஸ்ப்ரைட், கோக் அதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ வந்து ஃபண்டுக்காக வெயிட்டிங். ஓகே, சீஸ் ஃபண்டு, அதாவது சாக்லேட் ஃபாண்டன்ட்டுன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி சீஸ் ஃபண்டு. ஆக்சுவலி சீஸ் ஃபண்டு வந்து வின்டர் டைமில் சாப்பிடக்கூடிய ஒரு ஃபுட்டு. பட் நம்ம இப்போ சுவிட்சர்லாண்டில் இருக்கிறோம். ஸோ அங்கே வந்து இங்கே உள்ள ஃபுட்டை சாப்பிடாம வந்து நம்ம போனோம்னா அது சரியாகாது. ஓகே, கொஞ்சம் ப்ரைஸியாக தான் இருக்குது. பட் இட்ஸ் ஓகே. ஒரு நாட்டு ஃபுட்டை நம்ம சாப்பிடணும்னு நினச்சா நம்ம வந்து அந்த நாட்டுக்கு வந்துக்கிட்டு அது சாப்பிடணும்னு நினச்சா சாப்பிட்றணும். ஓகே, ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கும். நானும் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் சாப்பிட்றேன். பார்த்துருக்கோம் நிறைய, அதாவது யூடியூப்லலாம் நிறைய பார்த்துருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சாப்பிட்டு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஐ திங்க் ஆனால் இப்போ தான் ஃபஸ்ட்டு நாங்கள் சாப்பிட ரொம்ப ஒரு இதாக இருக்குது மக்கள். இங்கே பாருங்கள், இதெல்லாம் ஏரியாக்குள்ளே டாக்ஸிலாம் வருது. ஆமாம், டாக்ஸியில் சாதாரணமாக வருது. ஃபுல்லாக வந்து ஸ்டாண்ட் ஆகிடுச்சு. ரொம்ப நல்லா இருக்குது. அந்த ஃபீலிங்கே நல்லா இருக்குது. பட் ஆக்சுவலி நீங்கள் வந்து இந்த சீஸ் ஃபண்டு இதெல்லாம் சாப்பிட்றதா இருந்தால் அது கூட ஒயின், அதுதான் வந்து அது கூட போகும். சீஸ் கூட ஒயின் தான் எப்போவுமே வந்து போகும். ஓ, அப்படியே ஆர்வத்தில் எல்லாம் காத்துக்கிட்டே இருக்கோம். அவ்வளோ ஆர்வத்தில் காத்துட்டே இருக்கிறோம். அப்படியே பார்த்துட்டு இருக்கிறோம். நீங்கள் அதாவது மத்தியானம் கூட உடஞ்சி சாப்பிடல இந்த ஃபண்டுக்காண்டி. இப்போ எது இந்த ஃபண்டு என்ன ஆகுதுன்னு தெரியல மனுஷன். அங்கே நான் ஏற்கனவே ஒரு சைனீஸ் ஹோட்டலில் பார்த்து வச்சுட்டு வந்திருக்கேன். ஏன்னா இது நமக்கு வயத்து நிறைக்கலன்னா நேரம் அங்கே போயிட வேண்டியது எல்லாம் பார்த்து வச்சுருக்கேன். இந்த பிள்ளைகள், ஆனால் இந்த பிள்ளைகள் மட்டும் இல்லை, நானும் தான். எனக்கு வந்து ஒவ்வொரு நாட்டிலே போனால் அந்த நாட்டுடைய ஃபுட்டு வந்து டேஸ்ட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். என் பார்க்காம மறைச்சி அகஸ்டின் நானும் அதில் ஒன்று, ரெண்டு பேரும் கண்டிப்பாக அதெல்லாம் ஒன்று ஞாபகத்தில் இருக்க உனக்கு. அகஸ்டின் மலேசியா போனப்போ, மலேசியா ஃப்ராகு இல்லை ஆமாம், சிங்கப்பூர் போனப்போ ஃப்ராகு கேட்டு பயங்கரமாக அழுதாமே. ஆனால் வாங்கி கொடுத்துருக்கலாம். கொஞ்சம் பயமாக இருந்துச்சு, ஏதாச்சும் அலர்ஜி இருக்குமோ என்ன பண்ணிட்டு. இங்கே என்னன்னா ராத்திரி 12 மணி வரை டிரான்ஸ்போர்ட்லாம் நல்லா இருக்குது. அதனால் நம்ம அப்படி வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே போயிடலாம். ஒவ்வொரு டேபிள்லையும் ஒவ்வொரு விதமாக சாப்பிட்றாங்க. ஒவ்வொரு விதமாக சாப்பிட்றாங்க. அங்கே ஒரு ஆள் ஏதோ சாக்கு பையில் ஏதோ வச்சு சாப்பிடுவாரு பாருங்க. சாக்கு பையில் ஏதோ வச்சிருக்காரு. ஒரு கிரில், அதில் கிரில்லும் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு மேலே கிரில், அது சாக்கு பையிலேருந்து எடுத்து கிரில் வச்சு சாப்பிட்றாரு. சுட்டு சாப்பிட்றாரு. சுட்டு என்ன உலகத்தில் எத்தனை விதமான ஃபுட்டெல்லாம் இருக்குது. ஏசப்பா ஆண்டவரை என்ன சொல்லுதுக்கு. ஆனால் உண்மையில் ஒன்றும் அவங்கவுங்க நாட்டுக்காரங்களுக்கும் அவங்கவுங்க ஃபுட்டு தான் பிரசித்தி. அதில் வந்து நம்ம குறைய சொல்ல முடியாது. ஏன், ஆனால் உணவு வந்து எல்லா கலாச்சாரத்தையும் ஒன்று சேர்க்குது. அதுதான் வந்து உண்மை. எல்லா மக்களையும் ஒன்று சேர்க்குது, அதுதான் உண்மை. உண்டா இல்லை? எனக்கு பிறகு இதில் வந்து நம்ம இதில் சுற்றி இருக்கிறதுல சைனீஸ் இருக்கிறாங்க, கொரியன்ஸ் இருக்கிறான், இந்தியன் இருக்கிறான், வேறு என்ன யூரோப்பியன் இருக்கிறான், அமெரிக்கன் இருக்கிறான், எல்லா நாட்டுக்காரங்களும் இருக்கிறாங்க. ஃபுட்டு தான் ஒரு மக்களை வந்து ஒரு இடத்துல கொண்டு சேர்க்குது. நானே கூட நிறைய மாறிட்டேன். அந்த காலத்துலலாம் வந்து நான் வயசு இது இல்லாமல் நான் வெளியே போனால் சாப்பிடாமலே இருப்பேன். அது இல்லாமல் என்னால் ஒன்றுமே சமாளிக்க முடியாது. அப்படித்தானே? வந்து போர்ச்சுகல்ல போய் ஞாபகம் இருக்கா? ஆனால் இப்போலாம் நான் வந்து டசன்ட் மேட்டர், எனக்கு வந்து எதுனாலும் சாப்பிட்டு பழகிட்டேன். ஃப்ரீயாக வந்து ஷோ போடுறாங்க பாருங்க, சூப்பராக. Can you see? Wow.
Wow. Look at her. ஃபண்டு திங்க சாப்பிட வந்த இடத்துல என்ன ஒரு சர்ப்ரைஸ் என்ன ஷோவும் பார்க்குறது. நம்மள சர்க்கஸ்ல பண்ற அப்படி பண்ணுதுல்ல. Take the garlic bread from my hand. Oh, Take thank you. ஆஹா வந்துருச்சு ஃபியூ. You can hold this for me, please. Thank you. ஓ இது நமக்கு தானே சாக்கு பையில். Okay. ஓகே. Garlic Thank bread you. Thank you. potatoes. Thank Oh, you. this is potato. Oh, okay. I was wondering. Thank you very much. Okay, மக்களே இப்போ வந்துருச்சு பாருங்க. அங்கே இருக்க எல்லாம் சாடிட்டாங்க. garlic bread. அது இது எப்படி சாப்பிடணும்னா இது பாருங்க இது எப்படி சாப்பிடணும்னா பாருங்க அது சீஸ் வந்து வச்சுருக்குறாங்க. ஒரு 4 வகையான சீஸ் போட்டு வச்சுருக்குறாங்க. ஸோ இதில் ஒயிட் இது சீஸ் வந்து அப்படியே கொதிச்சுக்கிட்டே இருக்குது பாருங்கள். சின்ன சின்ன பர்னர் வச்சு அதுலேருந்து கொதிச்சுக்கிட்டே இருக்குது. ஸோ பாருங்கள் 4 வகையான சீஸு, அதுக்கப்புறம் ஒயிட் ஒயின்னு, சம் செரி லிக்கர், இதெல்லாம் கார்லிக் இதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இது எப்படி சாப்பிடணும்னா இந்த மாதிரி ப்ரெட்டு கொடுத்துருக்குறாங்க. இந்த கார்லிக் ப்ரெட் தனியாக கொடுத்துருக்குறாங்க. பொட்டேட்டோங்க கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். பேக்கில் பொட்டேட்டோ வந்து நம்ம சாக்கு பையிலே போட்டு கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். சூப்பராக இருக்குல்ல, ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இதை எப்படி சாப்பிடணும்னு நான் சொல்கிறேன் மக்களே. இதை எடுத்துட்டு இதை அப்படியே வாவ் பயங்கர சூடாக இருக்குண்டா பார்த்துடா. வா இதான் வந்து வா ஒரு ஃபோட்டோ எடுங்க இதை. சாப்பிடு. வா சூப்பராக இருக்குது பாருங்க. ஸோ இதை வந்து குத்துல ஆங்கடா சூப்பராக இருக்கும். இந்த பொட்டேட்டோ கொடுங்க. ஸோ இப்போ வந்து இதில் வந்து பொட்டேட்டோ எடுப்போம். நான் உள்ளே இருந்த பொட்டேட்டோ எடுத்து இதை பாதியை வெட்டிக்கிடுவோம். வெட்டிக்கிட்டு இதை வந்து இதில் முக்கி, ஓ மை குட்னஸ். தேங்க்யூ. Grazie mille. My name is Pinky. I'm from Italy. It's a pleasure to be here. சூப்பராக இருக்கும். நல்லா இருக்கா? அதே எடு ஃபுல்லாக எடு. கை வச்சு எடுத்துக்கோ. நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. ஓகே, ஸோ நம்ம என்ன வேணால் நமக்கு மீட்டு இல்லைன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாமே நம்ம சைடு ஆர்டருக்கு பண்ணிக்கலாம். நாங்கள் அன்றைக்கி பொட்டேட்டோவும் இந்த கார்லிக் ப்ரெட்டும் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஓகே, நல்லா இருக்கா ஸ்டேன்? ஆட்டாது எப்படி இருக்கு? குட். எல்லாம் ரொம்ப ஜாலியாக சாப்பிட்ருக்கோம். ரொம்ப சூப்பர். இது வந்து ஒரு ஜாலியாக சாப்பிட்றதுக்குள்ளது. அதாவது வந்து பசிச்சு எப்படி சாப்பிடணும் அப்படி இல்லை. ஒரு நல்ல ஜாலியாக ஒரு ஃபேமிலியாக வாங்கி வந்து உட்காந்து அதை எடுத்து சீஸில் முக்கி இப்படி ஜாலியாக சாப்பிடக்கூடிய ஒரு ஐட்டம். ஓகே, சாப்பிடுவோம் பண்ணமா. ஸோ இந்த சீஸில் வந்து லைட்டாக ஒரு கசப்பு சுவை இருக்குது. இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்பெஷல் இதுன்னு வாங்கணும். பட் உங்களுக்கு நீங்கள் வந்து இங்கே வந்தீங்கன்னா எனக்கு மற்ற டேஸ்ட்லாம் எப்படி இருக்குன்னு தெரியாது. நான் இந்த ஒன்று தான் டேஸ்ட் பண்ணியிருக்கிறேன். கொஞ்சம் பிட்டர் டேஸ்ட் இல்லாத, கசப்பு இல்லாத ஒரு இது கொடுங்கன்னு சொல்லுங்கள். அப்போ இதோட நல்லாயிருக்கும். இதுவும் நல்லா இருக்குது. ரொம்ப பசங்களாம் எப்படி சாப்பிட்றாங்கன்னு பாருங்கள். இது நல்லா இருக்குது, இல்லைன்னு இல்லை. பட் அதை எனக்கு தோணுது பர்சனலாக அந்த கசப்பு டேஸ்ட் இல்லாமல் இருந்தால் இன்னும் நல்லா இருக்குமோ அப்படின்னு ஒரு இது தோணுது. பட் நல்ல வயிறு நிறையுது. ஓகே, ஆனால் 4 பேருக்கும் நீங்கள் 2 போர்ஷன் வாங்கினா போதும். 4 பேருக்கு ஒரு ஆளுக்கு ஒரு போர்ஷன் வாங்கினீங்கன்னா நிறைய ஆயிரும். இதுவே வந்து நமக்கு வந்து தேவைக்கு மேலே. எஸ், வெரி குட், தேங்க்யூ வெரி மச். எஸ் மோர் தேன் எனஃப். ஓகே, ஸோ இப்போ வந்து சாப்பிட்டுட்டு பில்லை கட்டிட்டு நான் சொல்கிறேன் எவ்வளோ பண்ணுது, என்ன ஆச்சுன்னு, எவ்வளோ ஆச்சுன்னு பில்லு வரட்டும். We'll see. We can. இப்போ என்னடான்னா பிரச்சனை இதில் மீட் இல்லை. அதான் இறச்சி வாங்கித்தாங்கன்னு இதை முடிச்சு அடுத்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போகணும். இப்போ பிளான் பண்ணுறாங்க. ஓகே, சரி. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பில் வந்துருச்சுது. பில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 102 franc. ஓகே,
ஒரு 100 பவுண்டு கிட்ட. ஓகே, இது இவ்வளோ சாப்பிட்டு 10,000 ரூபாய் இது இவ்வளோ சாப்பிட்டதுக்கு. ஓகே, பட் இவங்களுடைய ஃபேமஸ் ஃபுட், அதனால் இது வந்து இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்கும்னு நாங்கள் நினச்சி தான் வந்தோம். ஜஸ்ட்டு சாப்பிட்டு பார்க்குறதுக்கு தான், நம்ம வேறு இது எங்கேயும் சாப்பிட போகிறதில்ல. ஜஸ்ட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள்கிட்டையும் சொல்கிறதுக்காக தான் நான் வந்து சாப்பிட்டு பார்த்தேன். பட் ஓகே, வர்த் ட்ரை. ஓகே, ஸோ இன்னி நாங்கள் வந்து அப்படியே வீட்டுக்கு போகிறோம், சாப்பிட்டு முடிச்சாச்சுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். until then, bye. கபாப் கடை